ஹே காய்ஸ், இட்ஸ் மீ யுவர் மைண்ட் வாய்ஸ். ஆக்சுவலி இதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி தமிழையும் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது நம்மளோட வீடியோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது வந்து தங்கலான் மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த மூவி பொறுத்த வரைக்கும் ஸ்டாரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். பா ரஞ்சித் அப்படி ஒரு ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு ஒரு இன மக்களை குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியான கதை தான், அந்த கதையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ ட்ரைலரில் பார்த்த மாதிரி ஒரு தங்கத்தை தேடி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்டோரி. அந்த ஆன்லைன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். அது தேடி போகும்போது என்னெல்லாம் நடக்குது, அந்த இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ ஆக்டிங் வைஸ் சொல்லணும் அப்படின்னா சியான் விக்ரம் தரமாக பண்ணியிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாலாக்கு ஒரு பிதாமகனாக இருக்கட்டும், விக்ரம்க்கு ஐயா இருக்கட்டும், சங்கர் சாருக்கு வந்து ஐயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவரோட டெடிக்கேஷன் லெவல் அப்படின்றது வேறு லெவலில் இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட ஷியானோட ஃபேன்ஸ் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த மனுஷனுக்கு போய் ஃபேன் இல்லைன்னு சொல்லி யாருன்னா சொல்லுவாங்களா? வேறு லெவல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெடிக்கேஷன் லெவலை தான் நான் வந்து முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். அவங்களோட ஹேர்லேருந்து அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வரைக்கும் அந்த மக்கள் மாதிரியே, அதாவது இந்த பழங்குடியின மக்கள் மாதிரியே கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் பசுபதி கலக்கிட்டாங்க. அப்புறம் யார் ஸ்டாரிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா பார்வதி மேனன், மாளவிகா மோகன் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் வைஸஸ் ஓகே ஃபைன் தான். ஸோ மூவி வைஸ் ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட முடியாது. சிலருக்கு இது புரியாது. அவங்களோட லாங்குவேஜ் தமிழில் தான் பேசுகிறாங்க, இருந்தாலும் அந்த பழைய காலத்து பழங்குடியினர் எப்படி பேசுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ சம் பீப்புள்ஸ்க்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ 2 டைம்ஸ் கூட பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அவ்வளோ மோசம் கிடையாது. குட் ஃபிலிம் தான். என்னோடய ரேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 8. ஸோ வீக்கெண்டுக்கு நல்ல மூவி தான், போய் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.